கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம தகப்பனாகிய நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய திவ்ய கரம் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து விசேஷமாக கடந்த 2 நாட்கள் நாம் ஆவிக்குரிய இந்த ஒரு மாநாட்டிலே நாம் சகோதர சகோதரிகளாக ஒரு குடும்பமாக இணைந்து தேவனை துதிப்பதற்கும் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கும் தேவன் பாராட்டிட்ட கிருபையுள்ள காலங்களுக்கும் சமாதானமான சூழ்நிலைகளுக்கும் நன்றிகளையும் துதிகளையும் நாம் அன்பின் கர்த்தர் வழியாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ஒரு வருடத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் சென்று போன நாட்களில் நம்மை கிருபையாக வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறார். அது நம்முடைய அன்றாட ஜீவியங்களில் நம்ம உணர்றோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரில் அவர் பாராட்டிட்ட எண்ணிலடங்கா கிருபைகளுக்கும் அருமையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் பூமிக்குரிய தேவைகளை அருளிட்டதான நல்ல கிருபைகளுக்கும் நன்றிகளையும் துதிகளையும் நாம் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, விசேஷமாக இன்றைய தினத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் நாம் தியானித்து வருகிறதான அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிட்ட 1வது நிருபத்தினுடைய காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பின் கீழாக. அதுல பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய தினத்துல நம்ம 42வது பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து வர்றோம். அதற்கு முன்பாக நாம் கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்துட்ட ஒரு பகுதியானது ஒரு நல்ல ஊழியக்காரனாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கடந்த வாரங்கள் நாம் பார்த்தோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் நம்ம 1லிருந்து நம்ம 11 வசனங்கள் நாம் தியானிச்சோம். அன்புக்குரிய சகோதர சார், ஒரு நல்ல ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொல்றாங்க. ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அதெல்லாம் அங்க தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு. ஏன்னா தீமோத்தேயு வயதுல இளையவர், அவருடைய உபதேசத்தை குறித்து யாரும் அசட்டையா எண்ணிடக்கூடாது. ஸோ அதெல்லாம் உணர்ந்து ஒரு நல்ல ஊழியக்காரன் எப்படிப்பட்டதான கிறிஸ்துவின் குணலட்சணங்களை வளர்ந்து பெருகக்கூடியவராக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அதான் நம்ம கவனிச்சோம். வசனங்கள் 1லிருந்து 5 வரைக்கும் பிற்காலங்களில் வரக்கூடிய பின்மாற்றமும் பிசாசுகளின் உபதேசங்களும் எப்படிப்பட்டதாக இருக்கும். ஸோ அதுல நீங்க உங்களை எப்படி நீங்க தற்காத்துக் கொள்ளணும். நிச்சயமாக உங்களுக்குள்ள மார்க்க பேதங்கள் மற்றும் கசப்புகள் இதெல்லாம் வரும். ஸோ ஆயிரக்கணக்கானோர் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் ஒரு சில தவறான விஷயங்கள் உங்களுக்குள்ள போதிப்பாங்க. அதிலெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. சாப்பிடக்கூடிய விஷயங்கள், உணவுப் பொருட்கள், அதுலேயும் அங்க தவறான விஷயங்களை அவங்க புகுத்துறாங்க. அதான் நம்ம பார்த்தோம் 1 தீமோத்தேயு 4:4 தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்குது. சோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். அது தேவனுடைய வசனத்தினாலும் ஜபத்தினாலும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சொல்ல நாம் எதுவும் விளக்கத்தக்கதல்ல. ஆனாலும் தேவன் அவருடைய பரிசுத்த வேதாகமத்துல எந்தெந்த உணவுகள் உங்களுக்கு சரி உடலுடைய வேலத்திற்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முதலே சொல்லி வச்சிருக்கார் பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள்ல. ஸோ அதுலெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்திமதியும் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் ஒரு நல்ல ஊழியக்காரனாக எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 தீமோத்தேயு 4:6 இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தா விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக. ஸோ கவனிக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரியில, கற்றுக்கொண்ட உபதேசத்தை சரியாக நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளணும். அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சமயம் வாய்க்கும் பொழுது பிரசங்கிக்கக்கூடியவர்களாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். விசுவாசத்திற்குரிய வார்த்தைகள்ல வளரக்கூடியவர்களாக இருக்கணும். நல்ல போதகத்துல கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அதுல தேறினவர்களாக இருக்கணும். ஸோ ஒரு
ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகள்ல தேறினவனாகவும் தேவனுக்கு முன்பாக தன்னை உத்தமனாக நிறுத்துவதற்கு தகுதியுள்ளவனாக இருக்கணும்னு சொல்லி இதே தீமோத்தேயுல நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஊழியக்காரருக்கு உண்டான குணலட்சண வளர்ச்சிகளாக இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து பார்த்தேன். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கக்கூடிய கட்டுக்கதைகளுக்கு நீ வந்து விலகி தேவ பக்தியா நடப்பதற்காக நீ வந்து முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்ற. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு தான், இது நிமித்தம் நாங்கள் பிரயாசப்படுறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏன்னா எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவன் உள்ள தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். ஸோ அதாவது நம்புகிறவர்களுக்கு தான் தேவன் விசேஷித்த அல்லது நீடித்த ரட்சிப்பை நிறைவேற்ற செய்யறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவனிச்சோம். இப்ப பிரியமான சகோதர சகோதரியில கடைசியாக அங்க 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லி முடிக்கிறாரு, இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டு. இதுதான் ட்ரூத், இதுதான் சத்தியம், இதற்கு மிஞ்சினது இல்ல. இதை நீ வந்து கட்டளையிட்டு போதித்து கொண்டுறது உனக்கும் உதவும். நீ போதிக்கக்கூடிய சபைகளிலும் அது பெரிதாக உன்னை வந்து நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இதெல்லாம் தான் நாம் கற்றுக்கொண்ட பாடம். நம்ம எதுல என்ன விஷயங்களை சத்தியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோமோ கற்றுக்கொண்ட சத்தியத்துல நிலைச்சிருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பிரியமான சகோதர சொல்ல அவங்க ஒரு நல்ல ஊழியக்காரராக மாற முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து அந்த பகுதியை நாம் நிறைவு செஞ்சோம். இன்றைய தினத்துல 42வது பாகத்துக்குள்ள நம்ம வந்து கடந்து செல்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாவது நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு அறிவுரைகள் தான் இந்த 4ஆம் அதிகாரத்துல சொல்றார். அதான் முதல் பகுதி பார்த்துட்டோம், ஒரு நல்ல ஊழியக்காரனாக எப்படி இருக்கணும்னு சொல்லி. இன்றைய தினத்துல நம்ம 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம், அதாவது 16 வரைக்கும் இந்த ஒரு 4ஆம் அதிகாரத்தினுடைய நிறைவு. இதற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்கும் பொழுது முன்மாதிரிகையின் முக்கியத்துவம் என்ற தலைப்புல நம்ம வந்து பார்க்க போறோம். நம்முடைய மூத்த ரசல் பிரதர் கூட முன்மாதிரியின் முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த ஒரு 12வது வசனத்திற்கு மட்டும் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சொல், ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் எப்படி முன்மாதிரியாக ஜீவிக்கணும்? முன்மாதிரியா ஜீவிக்கிறது அப்படின்னா மற்றவர்கள் அவர்களை பின்பற்றி வருவதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். சோ அதுதான் வந்து சொல்றார் முன்மாதிரிகையின் முக்கியத்துவம். இன்றைய தினத்தில் 42வது பாகத்தில் நம்ம கவனிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு மாடலா இரு, ஒரு எக்ஸாம்பிளா இரு, அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா இரு அப்படின்னு சொல்லி சொல்றார். Let no man despise the youth, but be thou an example of the believers in word, in conversation, in charity, in spirit, in faith, in purity. சோ உன் இளமையை குறிச்சு ஒருத்தர் கூட உன்னை வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அசட்டையா ஒரு அற்பமா எண்ணிடக்கூடாது. அப்படின்னா நீ கற்றுக்கொண்டதில் நிலைச்சிருக்கணும். நீ என்னிடத்தில் கற்றுக்கொண்ட இல்லையா அந்த வார்த்தைகள் நீ வந்து நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அங்க தீமோத்தேயு வயசுல இளையவரா இருந்துட்டாலும் சபையில ஒரு மூப்பரா இருக்கிறார். சோ அதை நம்ம வந்து நினைவில் கொள்ளணும். அதனால அவர் வந்து விசுவாசிகளுக்கும் சபை முழுமைக்கும் ஒரு மாதிரியாக, ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு போதகராக, ஒரு மூப்பராக அவர் இருக்கணும் அப்படிங்கறத அங்க வந்து சொல்றார். சோ அது வந்து இங்க பரிசுத்த பவுல் அங்க தீமோத்தேயுனுடைய சிந்தையில பதிய வைக்கிறார். இப்படிப்பட்ட அறிவுரை வந்து நிருபத்தினுடைய மற்ற பகுதிகளிலும் அங்க வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க தீமோத்தேயுக்கு சொல்லுவார், தீத்துக்கு சொல்லுவார், பிலமோனுக்கு சொல்லுவார், நிறைய ஆலோசனைகள் சொல்லுவார். அப்ப இதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்புக்குரிய சொல்ல, ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு சத்தியத்தின் பாதையில நடக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னிறுத்தக்கூடிய பகுதியாக இருக்குது. சோ ஒரு 6 விஷயம் சொல்றார். அந்த 6 விஷயம் என்னன்னா வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம்,
கற்பு இதுல விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த 6 விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது வார்த்தையிலும் இன் வேர்ட். ஸோ இதுக்கு நம்முடைய சகோதரர் சொல்றாரு, நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம மனசுல வச்சுட்டு ஒவ்வொரு பயனற்ற வார்த்தைகளுக்கும் நம்ம பேசுறோம் இல்லைங்களா, ஒவ்வொரு பயனற்ற வீணான வார்த்தைகள், அந்த ஒவ்வொரு வீணான வார்த்தைகளுக்கும் நாம நிச்சயம் தேவனிடத்துல கணக்கு கண்டிப்பா கொடுக்கணும். அதனாலதான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நாம் வசனங்கள் மூலியமாக எச்சரிக்கப்படுறோம். நீங்க பேசுறதுக்கு தாமதமா இருங்க, கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எச்சரிக்கப்படுறோம். அதுதான் இங்க நம்முடைய சகோதரரும் அந்த ஒரு கருத்தை முக்கியத்துவப்படுத்துறாரு. நாம பேசக்கூடிய பயனற்ற வார்த்தைகள். அப்ப பயனற்ற வார்த்தைகள்ங்கிறத நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு சகோதரருக்கு பக்தி விருத்தியை ஏற்படுத்துதா அப்படின்னா பேசலாம். மாறாக ஒரு இடரலை உண்டு பண்ணுதா பேசவே கூடாது. சோ ரொம்ப கவனமா இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதுதான் நம்ம எச்சரிக்கப்படுறோம். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு நாவு ஒரு ஆயுள் சக்கரத்தையே அது கொளுத்தி விடக்கூடியதாக இருக்குது. அது நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தையே கரைப்படுத்தக்கூடியதா இருக்குது. சோ நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஒரு கனமிக்க வார்த்தைகள் பேசணும், ஒரு உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள் பேசணும், சகோதர சகோதரிகளுக்கு பக்தி விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பேசணும். அப்படி இல்லை அப்படின்னா பேசாம இருக்கணும். அதான் சொல்றார். சோ நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நியாய தீர்ப்பு நாட்கள்ல கணக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சோ இக்காலத்து சபையின் நியாய தீர்ப்பு நாட்கள்ல நம்முடைய வார்த்தைகள் அதிக முக்கியத்துவம் பெறுவது நாம் காணலாம் சொல்றார். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்களா. ஏன்னா மல்கியால நம்ம படிப்போம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கணும். ஏன் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கணும் அப்படின்னா, வேதத்தை அவருடைய வாயில தேடுவாங்களாம். சோ ஒரு பைபிளுடைய சத்தியங்களை அந்த ஆசாரியனுடைய உதடுகள் பேசும், அந்த வேதத்தை அவருடைய வாயில தேடுவாங்க. ஏன்னா அவர்கள் தேவனுடைய சேனைகளுடைய கர்த்தருடைய தூதனாக இருக்கிறார், ஒரு தூதை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். சோ ரொம்ப கனமிக்க வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கணும். தான் நம்முடைய சகோதரர் சொல்றார் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றார். நம்முடைய எல்லா வார்த்தைகளும் இருதயத்தின் முன்னுரையாக தேவன் ஏற்றுக்கொள்றார். நாம் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளிலும் இருதயத்தின் முன்னுரையாக ஏற்றுக்கொள்றார். ஏன்னா இருதயத்தின் நிறைவில்லானதான் நீங்க வாய் பேசுது. நம்ம இருதயத்துக்குள்ள எந்த விஷயத்தை நிறைச்சு வச்சிருக்கிறோமோ அந்த விஷயம் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரியில வார்த்தைகளாக வருது. நாளடைவில் அது கிரிகளாகவும் வரும். நம்முடைய இருதயத்துக்குள்ள அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, சத்தியம் அப்படிங்கிற ஒரு காரியங்களை புதைச்சு வச்சிருந்தோம், நிறைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படித்தான் வரும்னா அன்புள்ள வார்த்தைகளாக வரும், பக்தி விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக வரும். மாறாக ஒரு அசுத்தமான விஷயங்கள் அல்லது பிரிவினையின் காரியங்கள் அல்லது சண்டை பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா நம்முடைய பேச்சுக்கள் கூட எப்படி வரும், வார்த்தைகள் கூட எப்படி வரும்னா அந்த மாதிரிதான் வரும். சண்டை பண்ணும் விதமாகவும் பிரிவினைகளை உண்டு பண்ணும் விதமாகவும் தான் வரும். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் என்ன பண்றாருன்னா நம்முடைய இருதயத்தினுடைய முன்னுரையாக ஏற்றுக்கொள்றார். நம்முடைய வார்த்தைகள் கலகமூட்டுவதாகவும் மரியாதை இல்லாததும் இரக்கமற்றதாகவும் அவ்விசுவாசம் உள்ளதாகவும் அசுத்தமாகவும் இருந்தாலும் இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாட்டின் கீழாக நியாயம் தீர்க்கப்படுது. சோ வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால நம்முடைய இருதயத்தின் நிலையை எடுத்துக்காட்டக்கூடிய இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமாக நம்ம பேசணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றும் இல்லை, ஒரு சிருஷ்டிப்பும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படித்தான் இருக்குதுன்னா நிர்வாணமாயும் வெளியரங்கமா இருக்குது. அவருக்கு முன்னால் எதுவுமே மறைக்க முடியாது. நம்ம வெளியே அதான் நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் பொழுது, பொன் போன்ற நாக்கு தேன் தடவி பேசுங்களா. பொன் போன்ற நாக்கு ரொம்ப அப்படியே தேனில் எப்படி ஒரு சுவை இருக்கு அந்த மாதிரி பேசு. நம்முடைய நாக்கு அப்படிப்பட்ட நாக்காகத்தான் இருக்குது. அப்ப அன்புக்குரிய சகோதர சொல்ல, இந்த நாக்கை வைத்து, இந்த நாவை வைத்து, இந்த ஒரு வாயை வைத்து நாம் நலமிக்க வார்த்தைகளை பேசணும். அதுதான் அங்க கவனிக்கும். அவருடைய பார்வைக்கு மறைவானது எதுவுமே இல்லை. நம்ம எந்த ஒரு மைண்ட்ல, எந்த ஒரு சிந்தையில நாம் ஒரு கருத்தை நாம் சொல்றோம் அப்படிங்கிறத வெளியில நம்ம ரொம்ப பக்தி விருத்தி மாதிரி நம்ம காமிச்சிடலாம்.
ஆனா இருதயத்துக்குள்ள என்ன விஷயங்கள் ஊறி இருக்கிறதுங்கிறத தேவன் அறிஞ்சு கொள்றார். ஏன்னா அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமா இருக்குது, வெளியரங்கமா இருக்குது, எதுவுமே மறைக்க முடியாது. சோ அவருக்கு நாம் நிச்சயமாக கணக்கு ஒப்புவிக்கணும் பிரியமான சகோதர சகோதரிகள். சோ நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை கலகத்திற்கேற்ற ஒரு எச்சரிப்பை அங்க கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சோ தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். கவனிக்கலாம் பாருங்க, தேவன் பரலோகத்தில் இருக்கிறாரு, நீங்க பூமியில் இருக்கிறீங்க. அதனால உங்கள் வார்த்தை ரொம்ப சுருக்கமா இருக்கும். எவ்வளவு அருமை எச்சரிக்கிறார் பாருங்க. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நீங்க பூமியில் இருக்கிறீங்க, உங்க வார்த்தை ரொம்ப சுருக்கமா இருக்கணும். உங்கள் வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக நிற்க போகுது. பிரியமான சகோதர சகோதரில நாம சும்மா போற போக்குல அப்படியே பேசிட்டு போயிடுறோம். ஆனா தேவன் பாருங்க, நம்முடைய வார்த்தைகள் நிற்க போகுது அவர் முன்பாக. நம்முடைய சகோதரர் சொல்றார், உங்கள் வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக நிற்க போறதுனால சிந்திங்க, ஞானமுள்ளதா பேசுங்க. தேவையற்ற புறம் கூறுதல், தூஷணமான வார்த்தைகள், வம்புகள், சண்டைகள், பிரிவினைகள், இடரல்கள் இதெல்லாம் பண்ண வேண்டாம். சோ நம்முடைய வார்த்தைகள் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நிக்க போகுது. நம்ம மத்தவங்க கிட்ட மறைச்சிட்டு போயிடலாம், மழுப்பிட்டு போயிடலாம். தேவன் முன்பாக எல்லாம் வெளியரங்கமா இருக்குது. சோ நம்முடைய வார்த்தைகள் நிற்க போறதுனால சிந்திக்கிறதாகவும் ஞானம் உள்ளதாகவும் இருக்கணும். தேவையற்ற விஷயங்களை நம்ம பேசக்கூடாது. அது நம்முடைய வேலையும் அல்ல, அது தேவன் பார்த்துக் கொள்வார். இது தேவனுடைய மந்தை, தேவனுடைய சபை, தேவனுடைய நேரடி மேற்பார்வை இருக்குது. கர்த்தர் இதற்கு மூத்தவராக இருக்கிறார். சோ நாம் தேவையற்ற குழப்பங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பிரியமான சகோதர சகோதரிகள், ரொம்ப கவனமா இருக்கணும். சோ அவர் தனது வார்த்தைகள்ல அதாவது என்ன சொல்றார், எப்படி சொல்றார், பேச்சு, ஞானம் என அனைத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ தன்னுடைய பேச்சுல கவனக்குறைவாக இருப்பவங்க கவனக்குறைவாக இருக்கக்கூடிய இருதயத்தை தான் வெளிப்படுத்துறாங்க தன்னுடைய பேச்சுல. Whoever would be careless in his language would reveal a careless heart. So தன்னுடைய பேச்சுல கவனக்குறைவாக கவனமற்று இருக்கக்கூடியவங்க கவனக்குறைவாக இருக்கக்கூடிய இருதயத்தினுடைய வெளிப்படுத்திய காரியங்களை தான் அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அங்க தீமோத்தேயு மூலியமாக இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பு. அடுத்தது நடத்தை, இன் கான்டாக்ட் ஆர் கான்வர்சேஷன். சோ இந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்ட சமயத்துல இதற்கு வார்த்தை, அதாவது மன்னிக்கவும், இது நடத்தை, வாழ்க்கை முறை என்னும் அர்த்தம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ எல்லா விதத்திலும் நாம் மென்மையாகவும் கனிவாகவும் பிறர் நலன்ல அக்கறையுள்ளவர்களாகவும் இருக்கணுங்களாம். நம்ம எல்லா சமயத்திலும் எல்லா நேரங்களிலும் அனைவரிடத்திலும் நம்ம எப்படி இருக்கணுமா, ரொம்ப அக்கறை உள்ளவர்களாகவும் கனிவாகவும் அப்படி மென்மையாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். முரட்டுத்தனமாக மரியாதையற்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க சகோதரர் சொல்றார். சோ நீங்க எதை செஞ்சாலும் கிறிஸ்துவினுடைய உபதேசத்தின் தகுதியான பிரதிநிதியாகவும் இருதயத்தில் ஏற்படும் அவருடைய ஆவியின் தாக்கத்தின் தகுதியான பிரதிநிதியாகவும் நீங்க காணப்படுங்கன்னு சொல்லி சொல்றார். சோ நாம் எதை செஞ்சாலும் கிறிஸ்துவினுடைய உபதேசத்தின் தகுதியான பிரதிநிதியாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ ரொம்ப கவனமாக நாம் நம்முடைய நடத்தையை நாம் என்ன பண்ணணும்னா காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது அன்பு. அன்பு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கும் பொழுது, அன்பு அப்படின்னாலே அது தேவனுடைய அகாப்பை அன்பு தான் நம்மளுக்கு நினைவுக்கு வரணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்புகளும் அது இக்காலத்திற்கு இந்த ஒரு உலகத்திற்கு தேவையானது தான். ஆனா தேவனுடைய அன்பு ஒரு தன்னலமற்ற ஒரு அன்பு, ஒரு அன்கண்டிஷனல் லவ். சோ அந்த ஒரு அன்பு அகாப்பை அன்பு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்பு அப்படிங்கிறது பிறனுக்கு எந்த தீங்குமே செய்ய விரும்பாது. அப்ப பிறருக்கு நாம தீங்கு செய்யறோம், பிறரை குறித்து நாம் புறம் கூறுறோம், பிறருக்கு நாம் பக்தி விருத்தி இல்லாத செயல்களை நாம் ஏற்படுத்துறோம் அப்படின்னா அது அன்பே கிடையாது. சோ அன்புக்குரிய சகோதர சகோதரியில ஒவ்வொருவரிடமும் மிருக ஜீவன்களிடத்திலும் கூட அக்கறை காண்பிக்கும்.
சோ சரியானதை செய்வதற்கும் கனிவாக அல்லது தயவாக இருப்பதற்குமே இந்த ஒரு அன்பு விருப்பம் கொண்டிருக்கும். முரட்டுத்தனமான சிருஷ்டிப்பு கிட்ட கூட நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சொல்ல அன்பு காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். தேவன் அப்படித்தான் இருக்கிறார். நம்ம எல்லாம் முரட்டு சுவாபம் உள்ளவர்கள். தேவனுடைய பாதையில எவ்வளவு அருமையா நம்மளுக்கு வகுத்து கொடுத்திருக்காங்க. அந்த பாதையில நாம் நடப்பதற்கு அவ்வளோ கோபத்தை தேவனுக்கு நாம் மூட்டுறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சொல்ல தேவனுடைய பாதையில் நடப்பதற்கு நம்முடைய பாதைகளை ஃபர்ஸ்ட் செவைப்படுத்தும். அதான் நம்ம கவனிக்கிறோம். எபிரேயர்ல வாசிப்போம், முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் நடக்கும். ஆல்ரெடி முடம். அப்ப அது இன்னும் பிசகிட்டா என்ன ஆகுங்க? டோட்டலா நடையே சீர்ற்று போயிடும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய அன்புல நம்ம காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அன்பானது ஆதியில மற்றவர்களுடைய நலனிற்காக ஊழியம் செஞ்சிடும். அது வெறும் வார்த்தையிலோ புறம்பான நடத்தையிலோ மாத்திரம் வெளிப்படாமல் உள்ளான இருதயத்திலிருந்து வெளிப்படும் அன்பு. ஸோ அன்பு அப்படிங்கிறது உள்ளான இருதயத்துல வெளிப்படணும் அப்படிங்கிறது சொல்றார். ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல தேவன் மனுக்குலத்தை நேசிச்சிருக்கிறார். இதை எப்படி காண்பிச்சிருக்கிறார்னா, தான் நேசித்த நேசகுமாரனை பலியா கொடுத்திருக்கிறார். இதுதாங்க ஒரு அன்பின் உச்சம். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல இதெல்லாம் நாம கவனித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். சோ அகாப்பே அப்படிங்கிறது த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். இந்த ஒரு அகாப்பே அன்பு அப்படிங்கிறது செல்ஃப்லெஸ், சாக்ரிஃபிஷியல் அண்ட் அன்கண்டிஷனல் லவ். பெர்சிஸ்ட் நோ மேட்டர் த சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஸோ ஆல்வேஸ் கிவிங் அண்ட் டிவோட்ஸ் total commitment to seek the highest and the best. So அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த அகாப்பே அன்பை நாம் ஒரு குறிப்பிட்ட வரையறையில நம்ம சொல்லி நிறைவு செய்திட முடியாது. ஒரு டெஃபினிஷனே இல்லை. அது தேவன், தேவனுடைய தன்மை, தேவனுடைய நேச்சர், தேவனுடைய சகல விஷயங்களும் இந்த அகாப்பே காரியங்கள் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ அந்த ஒரு அன்பை நம்ம காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ரொம்ப தேவன் அந்த விஷயத்துல கவனம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகள் பாருங்க, தேவன் யோவான் 3:16 நம்ம கவனிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவா அன்பு கூர்ந்திருக்கிறார். சோ இத்தனை பெரிய பிரபஞ்சத்தை படைத்தவர் நம்ம ஒவ்வொருவருடைய பாவத்திற்காக இறங்கி வந்து பலியானதை விட அன்பின் உச்சம் வேறு இல்லை. நம்ம பார்த்திருக்கிறோம், படிச்சிருக்கோம். சோ இவ்வளவா அன்பு கூர்ந்துட்டார் தேவனுடைய உடன் படைப்பாளர். சோ அன்புக்குரிய சகோதர சொல்ல அதுதான் நம்ம கவனிக்கிறோம். 2 கொரிந்தியர் 12:15 ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமா அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களில் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமா நான் உங்களுக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புறேன்னு சொல்லி சொல்றார். இங்க அப்போ சொன்ன இப்போ இந்த ஒரு வசனத்தை எந்த ஒரு மனநிலையில சொல்லிட்டார் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சொல்ல நான் உங்களை பிள்ளைகள் போல நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களுக்கு நான் பொருட்களை சேர்த்து வைக்கிறேன். ஆனா நீங்க என்ன சொல்லிட்டீங்க என்ன அப்படின்னா, என்னை பணம் வாங்குறவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் சொல்றாரு, நான் உங்கள எவ்வளவு அதிகமா அன்பு கூர்ந்திருக்கிறேன், அதற்கு மாறா நீங்க எப்படி என்னை அன்பு கூர்ந்திருக்கீங்கன்னா ரொம்ப குறைவா தான் அன்பு கூர்ந்திருக்கிறீங்க. நான் உங்களுடைய ஆத்மாக்களுக்காக மிகவும் சந்தோஷமா மகிழ்ச்சியா நான் செலவு பண்ணியிருக்கிறேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா என்னை திருடன் சொல்லி சொல்றீங்க. ரொம்ப மன வருத்தத்துல சொல்றாங்க. அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்ட ஒரு அன்பு கூர்ந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய ஜீவனையே கையளிப்பதற்கு சகோதர சகோதரிகளுக்கு சபைகளுக்கு கொடுப்பதற்கு அவர் முன் வந்திருக்கிறார். சோ இதை எங்கிருந்து கற்றுக்கொண்டாருன்னா, மகிமையின் கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார். ஏன்னா நான் கற்றது, நான் அடைந்தது, நான் பெற்றது எல்லாமே மகிமையின் கர்த்தர் கொடுத்தது. அதை அவர் மைண்ட்ல வச்சிருக்கார் அன்புக்குரிய சகோதர சோர்ல. சோ அன்பு காட்டுவதுல ஏதாவது லிமிடேஷன் இருக்கா அப்படின்னா இல்லை. நம்ம சொல்றது இவ்வளவுதான் அப்படின்னு அந்த மாதிரி லிமிட் எல்லாம்.
தேவன் அவருடைய அன்பை எண்ணிலடங்கா கிருபைகளா கொடுத்திருக்கிறார். சோ அதே மாதிரிதான் நம்மளும் இருக்கணும். அதுதான் நம்ம பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 16:14 உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போட செய்யப்படக்கூடாது. எந்த விஷயம் செஞ்சிட்டாலும் ஒரு சலிப்பு இல்லாம அல்லது ஒரு அஜாக்கிரதையாக செய்யாம அன்போட செய். அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. சோ நம்முடைய இந்த ஒரு அர்ப்பணிப்பின் பாதையில ஒரு அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தருக்குன்னு சொல்லி நம்ம வாழ்றது தான். அந்த ஒரு வாழ்க்கை எதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அன்பின் பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றுவது தான். நியாய பிரமாணத்தை கர்த்தர் 2 விஷயங்கள்ல கொடுத்துட்டார். தேவனிடத்தில் அன்பு கூறு, உன்னை நீ அன்பு கூறுற போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. சோ இதுல ஒட்டுமொத்த நியாய பிரமாணமும் ஒட்டுமொத்த சத்தியங்களும் அடங்கி இருக்குது இந்த 2 விஷயத்துல. சோ நம்முடைய ஒரு பயிற்சியும் ஒரு முயற்சியும் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அந்த அகாப்பை அன்புல நாம கடந்து போகக்கூடியதாக இருக்கணும். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அந்த ஒரு லக்கை நாம் என்ன பண்ணணும்னா அடையக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த ஒரு அன்புக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். சோ யார் ஒருத்தர்கிட்ட பூரண அன்பு இல்லையோ அவங்க முழுக்க முழுக்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா குறைகளைத்தான் அவங்க பாக்குறாங்க. ஒரு அன்பு அப்படிங்கிறதுக்கு இங்க சகோதரர் விளக்கம் கொடுக்கும்போது ஒவ்வொரு அழகான சாயலும் ஒளியா இருக்கிறது மாதிரி ஒவ்வொரு கருணையும் அன்பு. இன்றைய தினத்துல நிறைய கருணை காண்பிக்கிறது. உலக ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த கருணை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நடந்து போக கூட என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒரு எறும்பு ஈ கூட மிதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மயில் இறகால கூட்டிட்டு போறாங்க. கெட்ட ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் எல்லாம் அவங்க செய்யறாங்க. பாருங்க அன்புக்குரிய சகோதர சொல்ல, உலகத்தின் மக்களுக்கு இன்றைய தினத்துல தேவனுடைய ஒரு வார்த்தைகளை அவங்க மறைமுகமா அறிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல பரிசுத்த வேதாகமத்துல ஒவ்வொரு நாட்களிலும் சொல்லி கொடுக்குறாங்க அன்பு அப்படிங்கிற காரியத்தை தேவன். அதை நாம் எந்த அளவுக்கு கை கொண்டு நடக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அன்பு தேவனுடையது, அது நம்முடையதல்ல. அன்பு தேவனுடையது. இருதயம், நாவு, கரங்கள், சிந்தை சகலத்திலும் தேவனை போல செயல்பட்டு முழு மனுக்குலத்தினுடைய காரியங்களை மேற்பார்வையிட்டு அவைகளை முழுமையாக தன் கட்டுக்குள்ள வைக்க முயற்சி செய்து இந்த ஒரு அன்பு. சோ அந்த ஒரு அன்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்ததாக ஆவியிலும் இன் ஸ்பிரிட். சோ இந்த ஒரு வார்த்தை மூலப்பிரதியில் இல்லை. இந்த ஆவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை மூலப்பிரதியில் இல்லை. அப்படின்னாலும் இந்த ஒரு கருத்து சரியானதுதான். சிந்தையில கூட நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு மாதிரியாக இருக்கும், ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு மாடலாக நம்ம ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் பிரியமான சகோதர சகோதரி. அடுத்ததாக விசுவாசம் இன் ஃபெய்த். வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் கடந்து வரும்போது அதற்கு எதிராக ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா முறுமுறுக்க கூடாது பிரியமான சகோதர சகோதரிகள். Never murmuring against the experiences of life as they come அப்படின்னு சொல்றோம். சோ நமக்கு விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்றது மாத்திரம் போதாது. எனக்கு விசுவாசம் இருக்குங்க அப்படின்னு மாத்திரம் சொல்றது போதாது. அதை நம்முடைய ஜீவியங்கள்ல வெளிப்படுத்தணும். எப்படின்னா விசுவாச குறைச்சல் ஏற்படுற மாதிரி சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படும். அப்ப நாம் கர்த்தருடைய வழியில தேவனை நாம் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்கும். சோ நமக்கு விசுவாசம் இருக்குதுன்னு மாத்திரம் சொல்றது இல்ல, அதை நம்முடைய ஜீவியங்கள்ல மெய்ப்பித்து காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் பிரியமான சகோதர சகோதரிகளே. அதுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில அனுபவங்களை அனுமதிப்பார். அப்படி அனுமதிக்கும் போது முறுமுறுத்தரக்கூடாது, இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி நாம் இருந்துடக்கூடாது. அதை நாம் பார்க்கணும். அடுத்தது கற்பிலும் அல்லது தூய்மையிலும் இன் பியூரிட்டி. A loftiness of standard not to be found elsewhere. Everything impure in contrary to God அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த கற்பு தூய்மை அப்படிங்கிறது வேறெங்கும் காண முடியாத ஒரு உயரிய நிலை அப்படின்னு சொல்றார் சகோதரர். வேற எங்குமே பார்க்க முடியாது. கற்பு அப்படிங்கிறது, அந்த தூய்மை அப்படிங்கிறது தேவனுடைய சத்தியத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். வேற எங்கும் பார்க்க முடியாத ஒரு உயர்தரமான ஒரு தரநிலை அது, அந்த ஒரு அன்பு. சோ தூய்மையற்ற அனைத்தும் தேவனுக்கு எதிரானவை.
எவ்ரிதிங் இம்பியூர் இஸ் கான்ட்ரரி டு காட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கிறோம். தூய்மையற்ற எல்லாமே தேவனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எதிராகத்தான் இருக்குது. எப்படி நிழலான ஆசாரியரும் லேவியரும் தங்களை கழுவி தொடர்ந்து சுத்தமா வைத்திருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டார்களோ நிழல்ல. ஏன்னா தேவனுடைய ஒரு ஆசாரிய வகுப்பாராக இருக்கக்கூடியவங்க, தேவனுடைய பாத்திரங்களை சுமக்கக்கூடியவங்க எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தங்களை ஃபர்ஸ்ட் ஸ்நானம் பண்ணி வைக்கணும். அதாவது தங்களை பாவத்திலிருந்து கழுவிக்கொள்ளணும். யாத்திராகமத்துல வரும் இந்த ஒரு விஷயம். தங்களை பாவத்திலிருந்து கழுவிக்கொள்ளணும் அப்படின்னு அங்க வந்து தேவன் வந்து கட்டளை கொடுத்திருப்பாங்க. சோ இது நிழல். அப்ப நிஜத்துல பார்க்கும்போது இன்றைய ஆவிக்குரிய இஸ்ரேலரும் வார்த்தைகளிலும் செயலிலும் சிந்தனையிலும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி இருந்தா தான் விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக ஜீவிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, be an example of believers. சோ விசுவாசிகளுக்கு அப்படின்னா விசுவாசிகளின் நீ விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா மாதிரியா இரு அப்படின்னு சொல்லி அங்க நம்ம வந்து நம்மளுக்கு அப்படி வந்திருக்கு. பட் அதனுடைய அர்த்தம் வந்து கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சொல்ல, நீ விசுவாசிகளின் மாதிரியார். விசுவாசிக்கிறது அப்படின்னா எப்படி எப்படி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உன்னை பார்த்தா கற்றுக்கொள்ளணும், உன்னை பார்த்தா அவங்க தெரிந்து கொள்ளணும். அதான் நீ விசுவாசிகளின் மாதிரியாக இரு. சோ விசுவாசிகள் என்பவர்கள் எதை நம்புறாங்க, என்ன போதிக்கிறாங்க, எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மாதிரியார். தீமோத்தேயுவை பார்த்தா கற்றுக்கொள்ளலாம் விசுவாசத்துல எப்படி இருக்கணும், அப்படி நீ இருக்கணும் அத சொல்றார். அதனால திருச்சபையார் மாத்திரமல்லாமல் மற்றவர்களும் உலகத்தார் அவருடைய இந்த ஒரு முன்மாதிரியை பார்த்து இப்படியாக கர்த்தருடைய காரியத்துல அதிக ஆர்வம் கொள்வதற்கு வாய்ப்புள்ளது. சோ நம்முடைய நற்கிரியைகள் பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரம தகப்பனை மகிமைப்படுத்தும் விதமாக இருக்கணும். அதான் கர்த்தர் மலை பிரசங்கத்தில் கற்றுக் கொடுக்கிறார். அது நம்ம மட்டும் இல்ல, எல்லாரும் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக இருக்கணும் அப்படிங்கறத நாம் வந்து பார்க்கிறோம். சோ மாதிரியா இருக்கிறது அப்படின்னா கிறிஸ்துவை போன்று உனது குணலட்சணத்தில் மாதிரியார் பின்பற்றி வருவதற்கு பாத்திரமான மாதிரியா இருக்கிறது. நமது எஜமானரின் புண்ணியங்களை அறிவிப்பதற்கு பிரயாசப்படுறது. தீமோத்தேயுவை கவனிக்கும் அனைவரும் தாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும்படியாக எல்லா வகையிலும் தீமோத்தேயு ஒரு தகுதியான முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்புறார். எல்லாத்துலயும் அந்த தீமோத்தேயு எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றார். இப்படியாக சுவிசேஷத்தில் உள்ள சக ஊழியருக்கு மாத்திரமல்லாமல் இன்னும் குறிப்பாக உலகத்தாருக்கு நம்ம எப்படி இருக்கணுங்க, ரொம்ப விசேஷித்த ஜனங்களாகவும் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கும்படி நம்முடைய கிரியைகள் இருக்கும். நாம் சபையில மட்டும் சரியான விதத்தில் நடந்துட்டு சமுதாயத்துல சரியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டால் அதுவும் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும் விதமாக இருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளை, சோ நம்ம கன்வென்ஷன்ல கூட பாடம் கேட்டிருப்போம். தேவனுடைய ஒரு காரியத்தை கவனிக்கும் பொழுது பிரியமான சகோதர சகோதரில புது சிருஷ்டியை உருவாக்குறதுல மனிதனுடைய வேலைகள் இருந்துட்டாலும் தேவனுடைய வேலைகள் அதிகமாக செயல்படுதுங்கிறதை நாம் வந்து பார்க்கிறோம். நம்மளுக்கு எந்த நேரத்துல என்ன ஒரு பாடம் நம்மளுக்கு அவசியமோ அது தேவன் நிச்சயமாக கொடுப்பார். ஏதோ ஒரு சூழ்நிலை அனுமதிப்பார். பிரியமான சகோதர சகோதரில, சோ அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் தெய்வீக திட்டத்தை பற்றிய அறிவு மற்றும் போதிப்பதற்கான தகுதி, அந்த பொருத்தம் அப்படிங்கிற மூலமாக மாதிரியா இருக்கிறது. இதெல்லாம் வந்து அங்க வந்து சொல்றார். சோ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா இரு அப்படின்னு சொல்லி சொல்லாம அதாவது விசுவாசம் உடையவங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு நீ முன்மாதிரியா இருன்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். உண்மையாலுமே இந்த கருத்து மாறுபட்ட கருத்தாகத்தான் இருக்குது. விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாரு அப்படிங்கிறதுக்கும் விசுவாசம் உடையவங்க எப்படி வாழணும், எப்படி கர்த்தரை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு நீ மாதிரியார் இது எப்படி இருக்குங்க அதான் அங்க வந்து சொல்றார். சோ தீமோத்தேயுவை போல ஒவ்வொரு மூப்பரும் அவருடைய நடத்தையில், வார்த்தையில், முன்மாதிரியில் குறிப்பாக கவனமா இருக்கணும். இது மூப்பருக்கு மட்டுமல்ல பிரியமான சகோதரர்கள். நம்முடைய 7ஆம் தூதன் சொல்லும்போது மூப்பர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா தீமோத்தேயு அப்படிங்கிற குறிச்சு. ஆனா அவர் மூப்பராக இருந்துட்டாலும் அவரும் கர்த்தருடைய சபையில ஒரு அங்கம் தான்.
சோ அன்புக்குரிய சகோதர சொல்ல நம்மளும் கர்த்தருடைய சபையில ஒரு அங்கமாகத்தான் ஓடிட்டு இருக்கிறோம். சோ நமக்கும் இந்த ஒரு பாடம் இருக்குது. மற்றவர்கள் முன்பாக நல்ல கிரியைகளை நாம் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சோ சபை அப்படிப்பட்ட மூப்பரை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இருதயத்தில் தேவனுடைய கிருபையின் கனிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் இருப்பார் என்று அவர்கள் நம்புவது அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்றார். மேலும் கவனிக்கும் போது ஒன் பர்சன் ஆஃப் இம்பியூர் மைண்ட் மைட் பாய்சன் த மைண்ட்ஸ் ஆஃப் மெனின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். அதாவது அசுத்த சிந்தையுள்ள ஒருத்தரால பலருடைய சிந்தைகளையும் என்ன பண்ண முடியும்னா அசுத்தமாக்க வாய்ப்பு இருக்குது. அசுத்த சிந்தையுடைய ஒருத்தர் பலருடைய சிந்தைகளை அசுத்தமாக்க முடியும். ஏன்னா சுத்தம் உள்ளவர்களுக்கு பார்க்கும் பொழுது சகலமும் சுத்தமா இருக்கு. அசுத்தம் உள்ளவர்களுக்கு ஏன்னா அவங்க சிந்தையே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கரெக்ட் ஆயிடுச்சு, அசுத்தமா இருக்குது. சோ சுத்தி எங்க பார்த்தாலும் அசுத்தமா தான் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தி அந்த அசுத்தமான விஷயங்களை அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அசுத்த சிந்தையுள்ள ஒருவரால் பலருடைய சிந்தைகளையும் அசுத்தமாக்க முடியும். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சோ நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளணும். அங்க தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்ன அறிவுரை, அதாவது எக்ஸாம்பிள் ஆஃப் த பிலீவர்ஸ், நான் விசுவாசிகளின் முன்மாதிரியாக இருக்கிறேனா? நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளலாம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் அனுதின வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஒரு மாதிரியான ஒரு ஜீவியத்தை உண்மையோடு ஆர்வமுள்ளவர்களாக ஜீவிக்கணும். இது தற்காலத்துல காணப்படக்கூடாத பூரணமும் மகிமையும் அழகும் பரிசுத்தமான ஜீவியம். பாருங்க, இந்த ஒரு கர்த்தரை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, சத்தியத்தின ஒரு கீழ்ப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சகோதரர் விளக்கம் கொடுக்கும் பொழுது, இது தற்காலத்துல காணப்படக்கூடாத பூரணமும் மகிமையும் அழகும் பரிசுத்தமான ஜீவியம். இது இயேசு கிறிஸ்துவினிடம் மட்டும்தான் காணப்பட்டுச்சு. அந்த கிருபையான ஸ்லாக்கியங்களை இன்றைய தினத்துல நமக்கும் தேவன் கொடுத்துட்டு வந்துருக்கிறார். சோ ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியம் நம்ம வந்து ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது குறிச்சி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லாம நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாக இருங்கன்னு சொல்றார். சோ அப்போஸ்தலனாகிய பவுல் பூரண ஜீவியத்துல நிச்சயமாக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். அதனாலதான் அவர் அவ்வளவு போல்டா சொல்ல முடிஞ்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான பூரண நிலையில் அல்ல. ஆகிலும் இயேசு கிறிஸ்துவின் பூரண குணங்களை தன் உள்ளத்துல கொண்டு அவரை போல நடக்க தான் உருக்கமாக பிரயாசப்பட்டது போல நாமும் பிரயத்தனப்பட எச்சரிக்கப்படுறோம் பிரியமான சகோதர சகோதரர்களே. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க, எப்போதும் நாங்க எங்களுடைய மரணத்தை எங்களுடைய தோள்கள்ல சுமந்துட்டு திரியிறோம்னு சொல்றாங்க. எப்ப சாவு வந்தாலும் சரி கர்த்தருக்குன்னு சொல்லி சாகறதுக்கு தயார். சோ மரணத்தை தோள்கள்லயே சுமந்துட்டு போனாங்களாம். எந்த நேரத்துல மறிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் வந்துட்டாலும் அதை பத்தி அவங்க கவலையே படல பிரியமான சகோதர சகோதரிகளை. அதான் நம்ம சகோதரர் சொல்றார். சோ அவர் அந்த அளவுக்கு உருக்கமாக பிரயாசப்பட்டிருக்கிறார். அவருடைய மினிஸ்ட்ரியில கவனிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அதிகபட்சமான பிரயாசங்கள் அவர் வந்து கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஏறெடுத்திருக்கிறார். அதே மாதிரி எந்த அளவுக்கு பிரயாணங்கள் அவர் வந்து ஏறெடுத்தாரோ அதே அளவுக்கு அவர் அடிகளும் வலிகளும் வேதனைகளும் பாடுகளும் அவர் அனுபவிச்சிருக்கிறார் பிரியமான சகோதர சகோதரர்கள். அதனாலதான் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் இருக்கிறார். சோ நம் ஜீவியம் அநேகருக்கு முன்பாக ஒரு நல்ல மாதிரியான ஜீவியமாக இருக்குதா? நாம் முன்மாதிரியாக ஜீவிக்கிறனா? இது நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள கேள்வி. இது ஏதோ மூப்பருக்கு மட்டுமல்ல, சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அர்ப்பணிப்பின் பாதையில கடந்து வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்கும் பாடம் தான். ரொம்ப நாம கவனமாக நாம் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனோ தானோன்னு சொல்லி நம்ம வந்து ஜீவிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாதை பரிசுத்த பாதையிலிருந்தே மேல படிச்சு இல்லைங்களா, இது ஒரு பூரணமான மகிமையான அழகான ஒரு பரிசுத்த பாதை. இந்த பாதையிலிருந்தே சாத்தான் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நம்மளை வெளித்தள்ளிடுவான். சோ ஒரு ஊழியக்காரர் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் முன்மாதிரியாக ஜீவிக்கணும். அதுக்கு தான் நம்ம அந்த ஒரு 6 விஷயங்கள் நான் வந்து பார்த்தோம். சோ அதை முடிச்சுட்டு அடுத்ததாக வசனங்கள் 13 - 16 வரைக்கும் நம்ம கவனிக்கும் பொழுது ஊழியக்காரருக்கு 9 கட்டளைகள் கொடுக்கிறார். ஊழியக்காரருக்கு
9 கட்டளைகள் அங்க வந்து கவனிக்கிறோம் பிரியமான சகோதர சொல்ல. அந்த 9 கட்டளைகள் அந்த ஒரு 3 வசன பகுதிகள் அங்க வந்து இருக்குது. 1 தீமோத்தேயு 4:13 வரைக்கும் கவனிக்கும் போது, நான் வருமளவு, நான் உங்ககிட்ட வரணும்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்படுறேன், ஆனா வருவனான்னு தெரியல, அதெல்லாம் அவர் சொல்லிட்டு நான் வருமளவும் சொல்றாரு பாருங்க. ஊழியக்காரருக்கு 9 கட்டளைகள் வாசிக்கணும், அடுத்தது புத்தி சொல்லணும், உபதேசிக்கணும், அதுல ஜாக்கிரதையா இருக்கணும், அசதியாக இருந்துடக்கூடாது, தேரணும், சத்தியத்துல தேரணும், தேறின சத்தியத்துல நிலைச்சிருக்கணும், அடுத்தது எச்சரிக்கையா இருக்கணும், ரட்சிப்புக்கு ஏதுவான பாதையில நடக்கணும். அதெல்லாம் சொல்றார். ஒரு ஊழியக்காரருக்கு 9 கட்டளைகள் வந்து அங்க கொடுக்கிறார். வாசிக்கிறோம், நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாரு, மூப்பராகிய சங்கத்தார் உன் மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை குறிச்சு அசதியா இருந்தாங்க. இதுலயே நம்மளுக்கு வாசிக்கிறது, புத்தி சொல்றது, உபதேசிக்கிறது, ஜாக்கிரதையா இருக்கிறது, அசதியா இருக்கிறது, 5 விஷயம் வந்துருச்சு, 5 கட்டளை வந்துருச்சு. சோ மூப்பராகிய சங்கத்தார் அப்படின்னா, மூப்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மூப்பர்கள் சங்கத்தினை குறிக்கிறதா இருக்குது. வயதான மனுஷன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமுள்ள கிரேக்க வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தை வருகிறதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். சோ மூப்பராகிய சங்கத்தார் தீமோத்தேயுவின் மேல கைகளை வைக்குதல் அப்படி அந்த தொடர்பான அந்த ஒரு விஷயங்களை பார்க்கும் பொழுது, இந்த ஒரு சந்தர்ப்பத்துல குறிப்பிடப்படும் மூப்பர்கள் அப்படிங்கிறவங்க அப்போது இன்னும் ஜீவித்துக் கொண்டிருந்ததான அப்போஸ்தலரை குறிக்கலாம்னு சொல்லி நம்முடைய சகோதரர் சொல்றார். அப்போஸ்தலர்கள் அவங்க மேல கை வச்சு தீமோத்தேயு மேல வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம், தேவனுடைய கிருபையை ஆகி கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க நம்முடைய சகோதரர் சொல்றார். மேல கைகளை வைத்த போது அப்படின்னா, விசுவாசம் வைத்தவர்கள் யாவர் மேலும் கைகளை வைப்பதும் இப்படியாக ஆவியின் வரங்களை பகிர்ந்து கொடுப்பதும் அந்நாட்கள்ல அப்போஸ்தலர்களுடைய வழக்கமா இருந்துச்சு. அந்த நாட்கள்ல இப்படி கைகளை வைத்து தேவனுடைய கிருபைகளை வாங்கி கொடுக்கிறது பழக்கமா இருந்துச்சு. அது ஒரு வழக்கம். அதைய கடைசி வரைக்கும் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, கடைபிடிச்சிட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா அப்போஸ்தலர்களுக்கு அப்புறம் அந்த ஒரு விஷயத்தை தேவன் வந்து ஸ்டாப் பண்றாங்க. அதனாலதான் எபிரேயர்ல எல்லாம் படிக்கும் பொழுது கைகளை வைத்துதல், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், இதே ஒரு அஸ்திபாரத்தை மீண்டும் 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 நீங்க போட்டு வராம பூரணராக ஆகும்படிக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா கடந்து போயிருங்கன்னு சொல்லுவார். மீண்டும் மீண்டும் பழைய விஷயங்களை நீங்க வந்து கடைபிடிக்காதீங்க. ஏன்னா அது அப்போஸ்தலர் காலத்துக்கு அப்புறம் அது நிறைவடைஞ்சிருச்சு. தேவன் அடுத்த ஒரு சத்தியத்தினுடைய பரிணாமத்திற்குள்ள கூட்டிட்டு போறாரு. அதற்கே உரித்தான வளர்ச்சிக்குள்ள நீங்க வந்து போயிருங்க. இன்னும் அதே அஸ்திபாரத்தின் மேல நீங்க கட்டிட்டு வந்தீங்கன்னா சத்தியம் ரொம்ப வெளிச்சமா போயிட்டு இருக்கு. ஆனா உங்களுடைய ஒரு வெளிச்சம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதிகால வெளிச்சம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்க நம்ம வந்து கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலருடைய வழக்கம் அப்படிப்பட்டதாக இருந்துச்சு. ஆதி சபையில கைகளை வைக்குதலானது ஒப்புதலை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இதற்கு உதாரணமாக சகோதரர் சொல்லும் பொழுது, அந்தியோகியாவில் இருக்கக்கூடிய சபையானது தங்கள் ஊழியக்காரர்களாகவும் சுவிசேஷ வேலையின் பிரதிநிதிகளாகவும் இருப்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் தேர்ந்தெடுத்த சம்பவம் வந்து காணப்படுது. ஏன்னா அந்த ஆதி சபையில அப்போஸ்தலர்கள் எல்லாம் வந்து கூடியிருக்கும் பொழுது அங்க அந்தியோகியா பட்டணத்துல போய் அந்த ஒரு ஊழியங்க, ஏன்னா அந்த அந்தியோகியால தான் ஆன்டியோக்கு அப்படி அங்க ஒரு பட்டணத்துல தான் என்ன ஆயிடுச்சுன்னா முதல் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் வழங்கலாச்சு. சோ அங்க போய் ஊழியங்களை செய்வதற்கு அங்க அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் அங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆக்சுவலா பர்னபாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா பர்னபா எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்துட்டாருன்னா, அவரு குறிச்சு நம்ம படிச்சிருக்கிறோம், அவர் ஆறுதலின் மகன். நான் அங்க போய் சத்தியம் சொல்றதை விட அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சத்தியம் சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும், என்னை விட அவர் ரொம்ப நல்லா பேசுவார், தேவனுடைய கிருபையில நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா அங்க போய் சத்தியங்களை சொல்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லி நான் வந்து பார்ப்போம். சோ மூப்பராகிய சங்கத்தார் மேல கைகளை வைக்கும் போது தீர்க்க தரிசனத்தினால் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாசிச்சோம். சோ ஆண்டவரிடமிருந்து வந்த கட்டளையின்படி அல்லது ஒரு முன்னறிவிப்பின்படி அப்போஸ்தலர் தீமோத்தேயுவை இப்படி அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த ஒரு வழிநடத்துதலுக்காகவும் இந்த ஒரு குறிப்பு அங்க வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்முடைய சகோதரர் சொல்றார். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 4:15 கவனிக்கும் போது, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இதுல நிலைச்சிருன்னு சொல்லி சொல்றார்.
சோ யாவருக்கும் விளங்கும்படி அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வழிமுறைகளை பயன்படுத்தல அப்படின்னா நிச்சயமா தேர முடியாது, அது வளர்ச்சி அடைய முடியாது, அந்த ஒரு வளர்ச்சியினுடைய வெளிப்பாடாக அது இருக்காது அப்படிங்கிறதையும் அங்க கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். சோ சிந்தித்து கொண்டு அப்படின்னா நம்முடைய நாட்களினுடைய இறுதி வரைக்கும் தியானிச்சுட்டு இருக்கணும். நாம் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதுல தேரணும், அதை சிந்திச்சு கொண்டிருக்கணும், அதுல நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றார். சோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேத வாக்கியங்களை தியானிப்பதில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக தங்களுக்கான போதனையை பெற்றுக் கொள்றாங்க. உண்மைதான் பிரியமான சகோதர சகோதரர்களே, வேத தியானம், வேத வாசிப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் ரொம்ப அவசியம் தான். ஏன்னா கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? சோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேத வாக்கியங்களை தியானிப்பதில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக தங்களுக்கான போதனையை பெற்றுக் கொள்றாங்க. ஏன்னா அந்த சத்தியம் மட்டும்தான் கடைசி நாட்கள்ல நம்மளை தற்காத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கோவிட் வந்துச்சு நம்மளுக்கு. சோ அப்ப சபை கூடுதல் நம்மளுக்கு இல்லை, சகோதர ஐக்கியம் நம்மளால என்ன பண்ண முடியலன்னா ஏற்படுத்தி கொள்ள முடியல, ஒரு கன்வென்ஷன் நம்ம கலந்து கொள்ள முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்து வழிநடத்த வந்தது அவருடைய பரிசுத்த சத்தியம் தான். சோ ஒவ்வொரு சகோதரிகளும் வேதத்தை வாசிச்சாங்க, 7ஆம் தூதனுடைய எழுத்துக்களை வாசிச்சாங்க, அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியங்களையும் வாசிச்சு தங்களை இன்னும் மெருகேற்றி கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இதே மாதிரிதான் அன்புக்குரிய சகோதரர்ல பின்னாட்கள்ல ஒரு காலப்பகுதி வரப்போகுது, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம். சோ அந்த ராக்காலத்துல இது கோவிட் விட ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப யார்தான் தனிமையில் இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம கோவிட் சமயத்துல கூட அன்புக்குரிய சகோதரர் நம்மளுக்கு சத்தியம் ஏதோ ஒரு வகையில கிடைச்சிருச்சு, கான்பரன்ஸ் மூலியமா, யூடியூப் மூலியமா எல்லாம் கிடைச்சது. பின்னாட்கள் அது கூட இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட ஒரு ராக்காலம் வரப்போகுது. அப்ப நம்ம என்னதான் பண்ணணும், எப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா, ஒரு தனிமையில நானும் என் தேவனும் என் கர்த்தரும் அவருடைய பரிசுத்த சத்தியம், இந்த ஒரு சூழ்நிலையில தான் வாழக்கூடிய ஒரு சமயம் வரும். சோ அப்ப நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து செல்லணும்னா இப்பவே நம்ம என்ன பண்ணுங்க, இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுகிரக காலம். இப்பவே நாம் என்ன பண்ணணும், அவருடைய பரிசுத்த வேதாகமத்தின் மீது அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த சத்திய வார்த்தைகளை நாம் படிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்குள்ள சத்திய ஆவியினால நம்மளை நிறைத்துக் கொள்ளணும். சத்தியங்கள் மூலியமாக நம்ம உள்ள நிறைச்சிட்டோம் அப்படின்னா அசுத்தங்கள் வெளியே போயிடும். தேவையற்ற தேவன் விரும்பாத குணலட்சணம் நம் வாழ்க்கையிலிருந்து வெளியே போகும். அப்ப ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் உள்ள வந்தா தான் அசுத்தமான காரியங்கள் வெளியே போகும். பிரியமான சகோதர சகோதரர்களே, அதுதான் நம்ம பார்க்கணும். மேலும் சத்திய ஆவி மூலமாக சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தப்பட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ஒரு அர்ப்பணிப்பின் பாதையில ரொம்ப ஞானமாக நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். 16ஆம் வசனம் நாம் கவனிக்கும் போது, உன்னை குறிச்சும் உபதேசத்தை குறிச்சும் எச்சரிக்கையாரு, இதுல நிலை கொண்டு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வான். இதே ஒரு வார்த்தை தான் நமக்கு. உன்னை குறிச்சும், அதாவது நம்மளை குறித்தும், நாம் இருக்கிற நிலையில் இந்த சத்தியம், அல்லது நாம் பேசுற நிலையில் இந்த சத்தியம், இந்த சத்தியத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான், அர்ப்பணிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அர்ப்பணிப்பின் பாதையில் நடக்கிறது அதை விட முக்கியம். நம்முடைய வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா நம்முடைய பிரசங்கமும் வீணாயிரும், நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் வீணாயிரும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டாங்க, நான் பிரசங்கிக்கிறது தான் வாழ்க்கையா வாழ்றேன். சோ அதே மாதிரி நீங்களும் வாழுங்கன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். பிரியமான சகோதர சொல்ல, உன்னை குறிச்சும் உபதேசத்தை குறிச்சு எச்சரிக்கையாரு, அதுல நிலை கொன்று இப்படி செஞ்சோம் அப்படின்னா உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வார். நாம நிலைச்சில்லை அப்படின்னா, சத்தியத்துல நிலைச்சில்லை என்ன அன்புக்குரிய சகோதர சொல்ல, நாம் ஏறெடுத்த ஒவ்வொரு பிரயாசங்களும் அது வீணும் விருதுமா போயிடும். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரில நாம் ரொம்ப கவனமா இருக்கும். சோ உன்னை குறித்தும் அப்படின்னா, மனுஷர் முன்பாக நீ எவ்வாறு நடந்து கொள்கிறாய் என்பதை குறித்தும், உன் உரையாடல் குறிச்சும், மீண்டும் மீண்டும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை குறித்து இங்க நம்முடைய சகோதரர் முக்கியத்துவப்படுத்தி சொல்றாரு. இந்த வார்த்தைகள், இந்த ஒரு வசனங்கள் ஏன் அந்த வார்த்தைகள்
முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, இந்த வார்த்தைகள் தான் தேவன் முன்பாக நிற்க போகுது. இந்த வார்த்தைகள் தான் நம் இருதயத்தினுடைய முன்னுரையாக இருக்குது. சோ மனுஷர் முன்பாக நீ எப்படி நடந்து கொள்ற, உன் நுரையாடல் எப்படி இருக்குதுங்கிறத குறித்து ரொம்ப கவனமா இரு. சோ அன்புக்குரிய சகோதர சோர்ல, நாம் நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கிரியைகள், இது ஒவ்வொன்றிலும் ரொம்ப கவனமாக இருந்து நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். அடுத்ததாக உபதேசத்தை குறித்தும் அப்படின்னா, பொருத்தமான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த உபதேசத்தை வெளியரங்கமாக அறிவிச்சு அதுக்கு ஆதரவான நிலை அப்படின்னு சொல்லி எங்க சகோதரர் விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது பொருத்தமான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், அது ரொம்ப முக்கியங்க. பொருத்தமான சமயத்தில் நாம் என்ன பண்ணுங்க, அந்த ஒரு உபதேசத்தை சொல்லணும். அதான் டிக்ளேர் இட் அண்ட் டிஃபெண்ட் இட் ஆன் எவரி ப்ராப்பர் அக்கேஷன் சொல்லி சொல்றார். அந்த எவரி ப்ராப்பர் அக்கேஷன் அப்படிங்கிறது பொருத்தமான ஒவ்வொரு சூழ்நிலைகளும். பொருத்தமான சூழ்நிலை அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், இப்போ நம்ம போய் சத்தியத்தை சொல்ல போறோம். அதுதான் நம்முடைய மூத்த சகோதரர் எப்படி இந்த ஒரு 53 பாடங்களை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஹவு டு ஸ்டடி, அதாவது ஐ ஓப்பன் பாயிண்ட்ல இருந்து கொண்டு வராங்க. எடுத்த உடனே நம்மளுக்கு திருத்தம் கொண்டு வரலாம் இல்லைங்களா? ஏன் அப்படி கொண்டு வரல அப்படின்னா, பொருத்தமா போகணும். அதான் நம்ம கவனிக்கிறோம். பொருத்தமான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, நம்முடைய சொந்தக்காரங்க வர்றாங்க, அவங்க கிட்ட நம்ம சத்தியத்தை ஃபர்ஸ்ட் உட்கார்ந்த உடனே நம்ம சொல்லிடலாங்களா, நீங்க போற சர்ச்சே வேஸ்ட், அதுல பிரயோஜனமே இல்லை, அங்க சத்தியமே இல்லை, அங்க பிரயோஜனமே இல்லை, இப்படி சொல்ல முடியுங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சோர்ல, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நாம் என்ன பண்ணுங்க, பேசணும். அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரினா அதாவது தவறாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த ஒரு வசனத்திற்கு நாம் விளக்க பார்க்கும் பொழுது பொருத்தமான ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் சரியாக நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கணும். பாயிண்டா நாம் என்ன பண்ணணும்னா, சத்தியத்தை நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் போதிக்கிறதுல 2 வகை. ஒண்ணு இப்படி ப்ரீச் பண்றது, இன்னொன்னு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிடுது. சோ எந்த இடத்துல வாழ்ந்து காமிக்க முடியுமோ வாழ்ந்து காமிச்சிடணும். எந்த இடத்துல போதிச்சு ஒருத்தரை சத்தியத்தில் கொண்டு வர முடியுமோ சத்தியத்தில் கொண்டு வந்துடணும். பிரியமான சகோதர சகோதரிகளை, சோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த உபதேசத்தை வெளியரங்கமாக அறிவிச்சு அதற்கு ஆதரவாக நாம் நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். சோ உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் அப்படின்னா, இப்படி செய்வதையானால் தப்பறை மற்றும் பாவத்திற்குள் தள்ளுண்டு போய் அதன் கசப்பான பின்விளைவுகளை அறுவடை செய்வதிலிருந்து உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் நீ ரட்சித்துக் கொள்வாய். பாருங்க எவ்வளவு அருமையா சொல்றாரு. சோ நம்ம இப்படி ஞானமாக நம்முடைய உபதேசங்கள், நம்முடைய வாழ்க்கை முறைகள் இருந்துச்சு அப்படின்னா, அப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா, தப்பறை மற்றும் தவறான பாவத்திற்குள் தள்ளுண்டு போய் அந்த கசப்பான பின்விளைவுகள், ஏன்னா அந்த தப்பறை தவறான விஷயங்களுக்கு நம்ம உள்ள போயிட்டோம்னா அதனுடைய பலன் என்னவாக இருக்கும்னா கசப்பு தான். அந்த கசப்பான அந்த ஒரு பின்விளைவுகளை நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அறுவடை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதே சத்தியத்துல நாம் நிலைச்சிருந்துட்டோம்னா இந்த கசப்பான பின்விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் நீ ரட்சித்துக் கொள்ளுவாய்ன்னு சொல்லி சொல்றார். மேலும் சகோதரர் சொல்லும் பொழுது, வாலிபராகவும் வயோதிகராகவும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் பின்பற்ற தகுதியான மாதிரிகளாக இருப்பதற்கு தன் அன்றாட வாழ்க்கையில தன் ஆண்டவரின் சாயலை பிரதிபலிப்பதில் ஊக்கமுள்ள உண்மையுள்ள மாதிரியாக இருப்பதற்கு பெருமுயற்சி செய்யணுங்களாம். நம்ம ஒவ்வொருத்தரும் இப்ப செய்யறதெல்லாம் குறைஞ்சபட்ச முயற்சி தான். இன்னும் பெருமுயற்சி நம்ம செய்யணும். நாம் தேவனுடைய ஊழியத்துல தீவிர வைராக்கியத்திற்கு சிறந்த மாதிரியாக இருப்பார்களாக சொல்லி சொல்றார். நாம் தேவனுடைய ஊழியத்தில் எப்படி இருக்கணுங்களாமா, தீவிர வைராக்கியத்திற்கு சிறந்த மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி சொல்றார். நாம் திரைக்கு அப்பால் அடையவிருக்கக்கூடிய அந்த ஒரு பரிசுத்த அழகுக்கும் இறுதி மகிமையின் முழு உணர்வுக்கும் மாதிரியாக இந்த மாம்ச சரீரத்தில் நம்மால் இருக்க முடியாது. பாருங்க அன்புக்குரிய சொல்ல நம்முடைய 7ஆம் எழுத்துக்கள் ரொம்ப அழகாக சொல்றார். நாம் திரைக்கு அப்பால அடையவிருக்கும் பரிசுத்த அழகு இப்ப இருக்கிறது அழகுங்களா? போ திரைக்கு அப்பாலதாக அழகு, திரைக்கு இப்பால பாவ மாம்ச சரீரம், இது அழகே அல்ல. நாம் திரைக்கு அப்பால் அடையவிருக்கும் பரிசுத்த அழகுக்கும் இறுதி மகிமையின் முழு உணர்வுக்கும் மாதிரியாக இந்த ஒரு மாம்ச சரீரத்தில் நம்மால் இருக்க முடியாது. இந்த தற்கால வாழ்வுல இதை நாம் எதிர்பார்க்க முடியாது. நம் கர்த்தர் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு மாதிரியாக வாழ்ந்து சென்றுட்டார். சோ அன்புக்குரிய சகோதர சோர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள்
ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தன் தனிப்பட்ட பொறுப்புணர்வை அடையணும். ஒவ்வொருவரும் தனக்குன்னு சொல்லி இந்த ஒரு அழைப்புல தேவன் என்ன பண்ணிருக்காரு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுத்திருக்காரு. அதை அவங்க செய்யணும். அதான் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சொல்லும்போது சொல்லுவாரு, சரீரம் முழுவதும் கண்ணா இருந்துட்டா பார்வையங்க, சரீரம் முழுவதும் மூக்கா இருந்துட்டா மோப்பம். இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கும். சோ மலை மேல் கட்டப்பட்ட பட்டணமாக நாம் இருக்கணும். நான் விசுவாசிகளின் முன்மாதிரியாக இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு கேள்விய ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே கேட்கணும் அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்றார். சோ இங்க விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா இரு அப்படின்னு சொல்லி சொல்லாம, விசுவாசம் உடையவங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு நீ மாதிரியார், நீ முன்மாதிரியார் அப்படின்னு சொல்லி அங்க தீமோத்தேயுவுக்கு அங்க ஆலோசனை சொல்லி அந்த ஒரு பகுதி நிறைவு செய்யறார். சோ அதே மாதிரி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளும் இருக்கணும். விசுவாசம் உடையவர்கள் எப்படி வாழணும், சத்தியத்தில் இருக்கிறவங்க எப்படி வாழணும், ஒரு வேத மாணவர்கள் அப்படின்னா எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, முன்மாதிரியா இருக்கணும். முதல் வேத மாணவர் கர்த்தர் தான். அவர் தான் என்ன பண்ணுங்க, வேதத்தின்படி வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்தார். அதே மாதிரிதான் நம்மளும் வேதத்தின்படி வாழக்கூடியவங்க தாங்க வேத மாணவர்கள். சோ அன்புக்குரிய சகோதர சொல்ல, நம்முடைய வாழ்க்கை வேதத்திற்கு இசைவாக இருக்கணும். மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு முன்மாதிரியான ஒரு ஜீவியம் நாம் ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்துல நமக்கான ஒரு பாடமாக இருக்குது. பிரியமான சகோதர சகோதரிலே, இன்றைய தினத்துல நாம் முன்மாதிரியின் முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் பார்த்து இந்த ஒரு பகுதியை நிறைவு செய்கிறோம். தேவன் அனுமதிக்கும் பட்சத்துல அடுத்த வாரம் அதிகாரம் 5க்குள்ளாக கடந்து செல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஆலோசனைகள். இப்ப நாம பார்த்தது அறிவுரைகள், இது புத்திமதி. அடுத்தது ஆலோசனை கொடுக்கிறார். இங்க எப்படி சத்தியத்துல வாழணும், எப்படி சத்தியத்தில் இருக்கணும், புருஷனும் ஸ்திரீகளும் எப்படிப்பட்ட ஒரு கணமிக்க ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் பேசிட்டு வர்றார். தேவ சித்தம் அனுமதிக்கும் பட்சத்துல அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் இந்த ஒரு பகுதிகளை தியானிக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பொறுமையோடு கட்டுற அனைவரையும் தேவன் வழி நடத்துவாராக. ஆமென்.